ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்ஃபி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து மைசூர் பாக் டேஸ்ட்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். ஏலக்காய் தூள் வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நெய்யும் சேர்த்திக்க போகிறோம். அப்புறம் இங்கே 1.5 கப் போல் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. நீங்கள் வேணும்னா நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். இங்கே 1.5 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1.5 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஸோ 2 கப் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபுல்லாக நெய் ஊற்றினா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெய் அதிகமாக எடுத்துகிட்டு நெய்யோட குவான்டிட்டியை குறைச்சாச்சு. அப்புறம் இங்கே பால் இருக்குது. நம்ம ஊற்றும் போது 1.5 கப் அளந்து ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது செய்கிறதுக்கு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு சேர்த்துருக்கோம். அடுத்தது துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையான அளவு சர்க்கரையும் இதில் சேர்த்துடலாம். 2 கப் சர்க்கரை, 1 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1.5 கப் பால், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி விடாமல் கலந்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம சூட்லேயே இதை செய்யும்போது கட்டி வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆச்சு. கட்டியில் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஒரே டைமில் சேர்த்துக்காமல் நம்ம 3 டைமாக பிரித்து சேர்த்திக்க போகிறோம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்து நெய் அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆயிடணும். இந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 12 நிமிஷம் மட்டும் ஆச்சு. ஒரு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யில் வேணால் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போது லாஸ்ட்டாக வச்சுருக்கிற நெய்யும் இதில் சேர்த்துடலாம். சட்டியிலேருந்து நல்லா ஒட்டாமல் வரணும், அதான் பதம். இப்போ லாஸ்ட்டாக ஊற்றின நெய்யும் நல்லா குடிச்சிருச்சு. டோட்டலாக 15லேருந்து 17 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது.
இப்போ பாருங்கள் பதம் கரெக்டாக வந்துருச்சு. நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு சூடாக இருக்கும்போதே இது மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு கப்பில் நெய் தடவிட்டு இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம கத்தியை வச்சு பீஸ் போட்டுடலாம். லைட்டாக சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டுருங்க கத்தியை வச்சு. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துருங்க. பாருங்கள் லைட்டாக சூடாக இருக்குது. இப்போவே நான் கத்தியை வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. இது நல்லா ஆற விட்டுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. அது சாப்பிட்றதுக்கு மைசூர் பாக் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் தேங்காய் சேர்க்கறதுனால தேங்காய் பர்ஃபி டேஸ்ட்லேயும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.